ஏசிஎல் லிகமெண்ட் கம்ப்ளீட்டாக டேர் ஆனால் எல்லாருமே சர்ஜரி பண்ணணுமா? என்னோட ஆன்சர் நோ. அது ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான். நீங்கள் ஆர்த்தோபெடிக்ஸ் கிட்ட தான் எக்ஸாமின் பண்ணணும். அண்ட் என்னை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணிக்கோங்க. நான் ஏன் நோ சொன்னேன்னா, இது உங்கள் ஏஜ் அண்ட் கோல்ஸை பொறுத்து மாறும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஜஸ்ட் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் மாதிரி லோ லெவல் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் இன்வால்வ் ஆவீங்கன்னா, நீங்கள் சர்ஜரி இல்லாமல் ஃபிசியோ டீச் பண்ணுற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக 6 to 12 months ரீஹேப் பண்ணணும். உங்கள் நீ சரௌண்டிங்கில் இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்த்திங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டபிலிட்டி ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் உங்கள் நார்மல் லைஃபை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபுட்பால், கபடி, வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி ஹை லெவல் பர்ஃபார்மராக இருந்து அகெயின் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இல்லைனா உங்கள் நீ ஸ்லிப் ஆகும்போது மெனிஸ்கஸ் மாதிரி அதர் லெக்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆக ஹை சான்சஸ் இருக்கு. ஆஃப்டர் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக 9 to 11 months ஃபிசியோ டீச் பண்ணுற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி ரீஹேப் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் எனக்கு ஏசிஎல் லிகமெண்ட் கம்ப்ளீட்டாக டேர் ஆனதுக்கப்புறம் நான் ஏன் இவ்வளோ டிலே பண்ணேன், அதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் யுவர் செல்ஃப். பை பாய்.